என்ன நியாயம்? உங்க மண்டைக்குள்ள பிரச்சனை. ஹாய் கைஸ், நான் உங்கள் பிஜி சனத். இன்றைக்கி பிக் பாஸில் பயங்கரமான ஒரு விஷயத்தை விஜய் சேதுபதி யாரெல்லாம் திட்டினார் அப்படின்னா, நம்ம விஜய் பார்வதியும் டாக்டர் திவாகர் அவர்கள் தான் பயங்கரமான ஒரு விஷயத்தை திட்டி முடிச்சிட்டாரு. எதற்காக திட்டினார் அப்படின்னா, நீங்கள் விஜய் பார்வதி நீங்கள் சத்தம் போடுறது மக்களுக்கும் பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. நீங்கள் எதுக்கு அன்வான்டாக சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஒரு டாஸ்க் அப்படின்னா அந்த டாஸ்க் நீங்கள் எப்படி நடத்தணும் கூட தெரியல. நீங்கள் சத்தம் போட்டோன்னா எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் எல்லாருமே அமைதியாக இல்லை. நீங்கள் பண்ணுறது நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குதான்னு ஃபஸ்ட் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி பார்வதியை பயங்கரமாக திட்டி முடிச்சாரு. நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்கிறாரு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் நீங்கள் அவங்க பின்னாடி போய் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க திவாகர், அதனால் இது உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவாகரையுமே நம்ம விஜய் சேதுபதி திட்டி முடிச்சிட்டாரு. விக்ரம் அப்படி என்ன பண்ணார், ஆனால் அந்த ஒரு குறியீடை பார்த்து நீங்கள் இப்படி தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அப்போ உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி நம்ம திவாகரையுமே விஜய் பார்வதியுமே திட்டி முடிச்சிட்டாரு. எதனால் திட்டினார் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துக்குமே அது ஒரு பெரிய விஷயமாக க்ரியேட் பண்ணுறது விஜய் பார்வதி. ஸோ அதனால் இந்த வாரத்தில் இதுக்கு மேலே இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. மக்கள் ஷோவை பார்த்துட்ருக்காங்க, இந்த ஷோவை நீங்கள் நல்லபடியாக கொண்டு போங்க, தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி திவாகரையுமே விஜய் பார்வதியும் சொல்லி முடிச்சிட்டாரு. மக்கள் ஷோவை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதெல்லாமே மக்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சில பேர் நம்ம பேசாமல் இருந்தால் அது ஒரு டாஸ்க்னு நினைக்கிறாங்க, சில பேர் நம்ம கத்துனா தான் டாஸ்க்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு புரியலை. ஒரு டாஸ்க்னை எப்படி நடத்தணும் நடத்தக்கூடாதுன்னு உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஜெயிக்கலாலும் பரவாயில்ல, உங்களோட திறமை நீங்கள் வெளிப்படுத்திட்டு போங்க, பிக் பாஸை விட்டுவிட்டு வெளியே போகும்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸும் நம்ம விஜய் சேதுபதி கொடுத்து முடிச்சார் மக்களே. ஆனால் இருந்தாலும் இந்த வாரத்தில் விஜய் சேதுபதி ஒரு செம்ம கோவம், அதாவது என்ன நினச்சாருன்னு தெரியல, ஆனால் கோவத்தோடு இருக்கிறார் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.